அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமெட்டு மாணவர்களுக்கு இறுதியாக முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்ற பாடத்தில் முக்கோணிகளினுடைய புறக்கோணங்கள் மற்றும் நாட்பக்கலினுடைய புறக்கோணங்கள் சம்பந்தமாக கற்றிருந்தோம். அத்துடன் அந்த பாட அலகு முழுமையாக முடிவடைந்துள்ளது. இன்றைய நாள் வகுப்பில் அதற்கு அடுத்த அலகான பின்னங்கள் 1 என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். பின்னங்கள் சம்பந்தமாக நீங்கள் கிரேட் 6, 7 படிச்சிருப்பீங்க. பின்னம் என்றால் என்ன, அதுக்கு ஒரு பகுதி என்ன இருக்கும், தொகுதி என்ன இருக்கும், அலகு பின்னம், முறைமை பின்னம். அதே போன்று கிரேட் 7 முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணுக்கு எவ்வாறு மாற்றுவது, கலப்பு எண்ண முறைமை இல்லா பின்னத்துக்கு எவ்வாறு மாற்றுவது பற்றி படித்திருப்பீர்கள். கிரேட் 8 சற்று வித்தியாசமானது. ஒரு பின்னத்தை பெருக்கல் சம்பந்தமாகத்தான் பின்னங்கள் 1 என்ற பாடத்தில் இருக்கு. பின்னங்கள் 2 என்ற பாடத்தில் வகுத்தல் சம்பந்தமாக இருக்கு. அப்போ நம்ம நேரடியாக பின்னம் என்றால் என்ன என்கிற அந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிந்திருக்கு, நம்ம படித்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் நேரடியாக இந்த 8ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய சிறிய தலைப்பை ஒன்றை தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பின்னம் ஒன்றை முழு எண்ணாலும் முழு எண் ஒன்றை பின்னத்தாலும் பெருக்கல் 2 தலைப்பை நான் சேர்த்து போட்டிருக்கேன். பின்னம் ஒன்றை முழு எண்ணால எவ்வாறு பெருக்குவது, முழு எண்ண பின்னத்தால எவ்வாறு பெருக்குவது என்பதை பற்றி இந்த 6 உதாரணங்களின் ஊடாக பார்க்க இருக்கின்றோம். ஸோ முதலாவது கேள்வியை பாரு. 6ல் 1 5ஆல பெருக்க போகிறோம். அப்போ இதனுடைய கருத்து ஒரு பின்னத்தை முழு எண்ணால பெருக்க போகிறோம். எப்பொழுதும் முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும் பிள்ளைகள், சரிதானே? பெருக்கலுக்கு மாசி பார்ப்பதில்லை. கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் மட்டும்தான் மாசி பார்க்க வேண்டும். இது விளங்கியிருக்க வேண்டும். பெருக்கணும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் சுருக்கள் இருக்கான்னு பார்க்கணும். க்ரோஸ் பார்ட் மட்டும் க்ரோஸ் பார்ட் மாத்திரம் பாருங்க. இன்னும் ஒரு சுருக்கள் ஒன்று இருக்கு, மேலும் கீழும், சரிதானே? அதுவும் இருக்கு. நிறைய கணக்குகள் செய்யும் போது அந்த சுருக்கள் இலகுவாக உங்களுக்கு புரியும். அந்த 1 வார அந்த க்ரோஸ் பார்ட் சுருக்கள் நீங்கள் சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே விடைதான் வரும். அப்போ 1 வாரத்தை விட்டு போட்டு மற்றைய குறுக்கு பெருக்கத்தை பாருங்க. 6 மடங்கு 5 இல்லை அப்படின்னா 12, 18, 24 அப்படி இருக்கணும். 5 மடங்கு 6 இல்லை அப்படின்னு சொன்னால் 10, 5, 10, 15, 20 இப்படி 5 மடங்காக இருக்கணும். அப்போ இது 6 மடங்கு இல்லை, இது 5 மடங்கு இல்லை. இந்த 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கா? பிரிபடக்கூடிய, இந்த 6ம் 5ம் பிரிபடக்கூடிய பொதுவான மடங்கு பெருமானம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேர் பெருக்க வேண்டும். அப்போ 1 5ஆல பெருக்கினா 5 என்று வரும், 1 6ஆல பெருக்கினா 6. அப்போ கடைசி விட 6ல் 5 என்று வரும். இதே போன்றுதான் ஒரு பின்னத்தை முழு எண்ணால பெருக்கப்புறம் முழு எண்ணுக்கு கீழே எப்பயும் 1 இருக்கும். நேருக்கு நேர் சுருக்குவதில்லை, க்ரோஸ் பார்ட். அப்போ 1 வரக்கூடிய க்ரோஸ் பார்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த குறுக்காக இருக்கிறத பாருங்க. 3 மடங்கு 10 இல்லை, 10 மடங்கு 3 இல்லை. 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கா? அதுவும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? நேருக்கு நேர் பெருக்கணும். 3 9, 1 10ஆல பெருக்கினா 10. அப்போ 10ல் 9 என்று விடை வரும். இதே போன்று 3ஆவதை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும், அதை போட்டுக்கொள்ளுங்க. 1 வரக்கூடிய குறுக்காக இருக்கிறத சுருக்க முடியாது, அதே விடை வரும் என்பதனால தான் அதை விட்டு போட்டு மற்றைய குறுக்காக இருக்கிறத பாருங்க. 4னுடைய மடங்கு தான் 12. 4ஆம் வாய்ப்பாடு சொல்லும் போது 12 வரும். ஸோ 4 மடங்கு 12 என்பதனால 2ஐயும் 4ஆல பிரிக்க முடியும். அப்போ 4ல் 4 ஒரு முறை, 12ல் 4 3 முறை. இனி சுருக்கள் இல்லை. அப்போ 3 3ஆல பெருக்கினா 9,
ஒண்டால பெருக்கின ஒன்று. இப்போது தெளிவாக ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 வந்தால் அந்த முழு எண்ணில் மாற்றம் வராது, விடை 9 தான் வரும். அப்போ 9 ஒண்டால பிரித்த அந்த விடையில மாற்றம் வராது. ஸோ அந்த முழு எண்ணை மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இதே போன்று 4வது கேள்வியை பாருங்க. ஒரு முழு எண்ணை பின்னத்தால பெருக்க போகிறோம், சரிதானே? எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். அதே சுருக்கள் தான், 1 வரக்கூடிய அந்த குறுக்காக இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 13 மடங்கு 6 இல்லை, 6 மடங்கு 13 இல்லை. இப்படியான சந்தர்ப்பத்துக்கு 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கான்னு பார்க்கணும். பொதுவான மடங்கும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேர் பெருக்கும் போது 6 2 12 ஓர் 13 13. அப்போ இறுதி விட 13 12 என்று வரும். இதே போன்றுதான் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். 1 வரக்கூடிய குறுக்கு பெருக்கத்தை பார்க்க தேவையில்லை. அப்போ 3ஐயும் 4ஐயும் பாருங்க. 3 மடங்கு 4 இல்லை, 4 மடங்கு 3 இல்லை. 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ நேருக்கு நேர் பெருக்க வேண்டும். ஓர் 3 3 ஓர் 4 4 என்று வரும். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னத்தை பூச்சியத்தால் அல்லது பூச்சியத்தை பின்னத்தால் பெருக்கக்கோல வார விடை 0, சரிதானே? பூச்சியத்தை எந்த ஒரு இலக்கத்தால் பெருக்கினாலும் சரி, பிரித்தாலும் சரி, பூச்சியத்தால் பிரிக்க இயலா. பூச்சியத்தை எந்த ஒரு இலக்கத்தால் பிரித்தாலும் சரி, ஆன்சர் 0. அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, பூச்சியத்தை பின்னத்தாலேயோ பின்னத்தை பூச்சியத்தாலேயோ பெருக்கும் போது விடையாக 0 தான் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் பெருக்குதல். அப்போ இதுக்கு முதல் ஒரு முழு எண்ணை பின்னத்தால் பெருக்குவது எவ்வாறு, அதே போன்று பின்னத்தை முழு எண்ணால் பெருக்குவது எவ்வாறு என்பதை பற்றி அந்த 2 தலைப்பையும் சேர்த்து பார்த்தோம். இப்போது அடுத்த தலைப்பு தான் ஒரு பின்னத்தை வேறொரு பின்னம் இன்னும் ஒரு பின்னத்தால் பெருக்குவது எவ்வாறு. அதே மெதட் தான், மெதட் மாறாது. பெருக்கணும் என்று சொன்னால் க்ரோஸ் பாட்டாக சுருக்கணும் அல்லது மேலும் கீழுமாக சுருக்க வேண்டும், சரிதானே? இப்போ முதலாவது நான் சொல்லிடுறேன், 1 வரக்கூடிய க்ரோஸ் பாட்டை சுருக்க முடியாது, இதையும் சுருக்க முடியாது, மேலும் கீழும் சுருக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேர் இருப்பதை பெருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 1 பெருக்கின 1 என்று வரும். 2 4 பெருக்கின 8. அப்போ கடைசி விட 8ல் 1 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் 2வது பார்த்தீங்க என்று சொன்னாடா 7 மடங்கு தான் 14, அப்படித்தானே? 7ஆம் வாய்ப்பாடு சொல்லும் போது 2 தடவை வரும். அப்போ இதை 7ஆல் பிரித்தீங்கன்னா இதை வெட்டி போட்டு 1 போடுங்க. இந்த 14 வெட்டி 2 என்று போட்டுக்கொள்ளுங்க 2 முறை. 6 மடங்கு 15 இல்லை, 15 மடங்கு 6 இல்லை. 2க்கும் பொதுவான மடங்கு இருக்காண்டு பார்க்கணும். பொதுவான மடங்கண்டா பாருங்க, இதுவும் 3ஆல் பிரிபடும், இதுவும் 3ஆல் பிரிபடும். அப்போ 2 3ஆல் பிரிபடும் என்பதனால பொதுவான பிரிபடக்கூடிய பெருமானம் இருக்கு. அப்போ 2ஐயும் 3ஆல் சுருக்கலாம் 2 முறை, இதை 3ஆல் சுருக்கணும் 5 முறை. வெவ்வேறு இலக்கத்தால் சுருக்க முடியாது, ஒரே இலக்கத்தால் தான் பிரிக்கணும். இவரை 2ஆலையும் இவரை 3ஆலையும் பிரிக்க முடியாது. 2ஐயும் ஒரே இலக்கத்தால் பிரிக்க முடியும் என்று சொன்னால் தான் பிரிக்கணும், இல்லாட்டி பிரிக்கக்கூடாது. இனி சுருக்கல் இல்லை. அப்போ 2ஆல் பெருக்கினா 4, 1 5ஆல் பெருக்கினா 5. அப்போ இறுதி விட 5ல் 4 என்று கிடைக்கும். இதே போன்று 3ஆவதை பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 2 இல்லை, 2 மடங்கு 5 இல்லை. 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கா? அதுவும் இல்லை. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 2 ஒரே பெருமானம். அப்போ 3ஐயும் சுருக்கலாம், 1 முறை 1 முறை என்று வரும். அப்போ 1 2ஆல் பெருக்கினா 2, 1 5ஆல் பெருக்கினா 5. அப்போ இறுதி விடை 5ல் 2 என்று வரும். இப்போ பாருங்க 4வது 3 பின்னம் வருது.
இந்த 3 பின்னத்தையும் பெருக்கணும் என்ற சில மாணவர்கள் முதல் 2ஐயும் பெருக்கி வாரவுடைய 3வது பின்னத்தாலையும் பெருக்குவீங்க. அப்படியும் செய்யலாம். அல்லது இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, தெளிவாக பார்க்கணும். இந்த 3 பின்னத்தை சுருக்கும் போது முதலாம் பின்னத்தையும் 2ஆம் பின்னத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும், தெளிவாக விளங்கணும். முதலாம் பின்னம் 2ஆம் பின்னம் அதை சுருக்கல் 3 மடங்கு 5 இல்லை, 5 மடங்கு 3 அதுவும் இல்லை. அப்போ பொதுவான மடங்கும் இல்லை. இதே குறுக்கு பெருக்க இந்த குறுக்காக இருக்கிறத பார்த்தீங்க என்று சொன்னால் 2 மடங்கு 8. அப்போ 2ஐயும் 2ஆல் சுருக்கலாம். ஒரு முறை இது 4 முறை என்று வரும். அப்போ முதல் 2ஐயும் சுருக்கல் இருக்க போல சுருக்கி விட்டோம். அதன் பிறகு 2ஆம் பின்னத்தையும் 3ஆம் பின்னத்தையும் பார்க்கணும். அதாவது இந்த 2ஆம் பின்னத்தையும் 3ஆம் பின்னத்தையும் பார்க்கும் போது வெட்டப்பட்ட 4ஐயும் 3ஐயும் பாருங்க, அது பொதுவான மடங்காக இருக்கா? அதாவது 4 மடங்கு 3 அல்ல, 3 மடங்கு 4 அல்ல, 2க்கும் பொதுவான மடங்கும் அல்ல, சுருக்க முடியாது. அப்போ 5ஐயும் 10ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 10ல் 5 2 முறை, அவ்வளவுதான் சுருக்கல் இருக்கு. அதன் பிறகு முதலாம் பின்னத்தையும் இறுதி பின்னத்தையும் பார்க்க வேண்டும். சரிதானே? அப்போ பாருங்க, அப்போ 3ஐயும் சுருக்கலாமா இல்லையா? சுருக்க முடியும். 1 1 என்று வரும். இனி சுருக்கல் இல்லை. அப்போ தெளிவாக விளங்கணும். 3 பின்னம் வந்தால் முதலாம் பின்னத்தையும் 2ஆம் பின்னத்தையும் சுருக்க முடியுமாங்கிறத பார்க்குற. சுருக்க 7 மண்டா சுருக்குற, இல்லாட்டி அப்படியே விட்டு விடணும். அதன் பிறகு 2ஆம் பின்னத்தையும் 3ஆம் பின்னத்தையும் சுருக்கல் இருந்தால் சுருக்கணும். அதன் பிறகு முதலாம் பின்னத்தையும் இறுதி பின்னத்தையும் பார்க்கணும். இந்த ஓர்டரில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக அந்த சுருக்கல் அமையும். சுருக்கினதுக்கு பிறகு நேருக்கு நேர்வாரத்தை பெருக்க வேண்டும். அப்போ 1 தர 1 1, அந்த 1 மறுபடியும் 1ஆல் பெருக்கின 1 என்று வரும். 1 4 4, 4 2ஆல் பெருக்கும் போது 8 என்று கிடைக்கும். அப்போ இறுதி விடை 8ல் 1 என்று கிடைக்கும். அப்போ இவ்வளவுதான் இன்றைய நாள் வகுப்பிற்கான விளக்கமாக இருக்கின்றது பிள்ளைகள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பியில் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக்ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன், இந்த பாடத்தில் இதே போன்று இன்னும் 2 தலைப்புகள் காணப்படுகின்றது. ஒரு பின்னத்தை கலப்பு எண்ணால் எவ்வாறு பெருக்குவது, அதே போன்று கலப்பு எண்ணை இன்னும் ஒரு கலப்பு எண்ணால் எவ்வாறு பெருக்குவது, இந்த 2 தலைப்பையும் பார்க்கும்போது பின்னம் 1 என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அந்த தலைப்பை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.